அன்னை தமிழை அகத்தால் வணங்கி இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய எங்கள் இதயமெல்லாம் வீற்றிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் குறித்தான தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறையின் தலைவராக விளங்கிய எங்களுக்கெல்லாம் அன்பை வாரி வழங்கி நல்ல ஆசிரியராக எப்படி விளக்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இப்பொழுது இந்த விழாவிற்கு எங்களுக்கெல்லாம் விருது வழங்கக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான நிலையில் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா பரமசிவன் அவர்களே, தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் 35 ஆண்டுகளாக தொடர்ந்து சேவை புரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பரங்கிமலை வள்ளலின் வாரிசான எங்களுடைய பாரி வள்ளல் அவர்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலை சிறந்த தமிழறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பல இலக்கியங்களையும் கவிதை நூல்களையும் வழங்கி தமிழுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ 10,000 பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்த எங்களுடைய அருமை புலவர்கரசர் அவர்களே, வெற்றிக்கனியை தட்டி பறிக்க இருக்கக்கூடிய என்னுடைய அணியை சார்ந்த சிவகாமி அருணன் அவர்களே, தோற்பதற்கென்றே கங்கணம் கட்டிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய 2 பேராசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு ஆசிரியர் தின விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய 9 ஆசிரியர்களே, பெரும் திரளாக 100 கணக்கில் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை உங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். மிக அழகாக சொன்னார்கள். பெற்றோர்கள்லாம் என்னவோ குழந்தைகளுக்கு எடுத்து குடிச்சு சிகரெட் குடிச்சு எல்லாம் பெற்றோர்களால்தான் அடிக்காத திட்டி அன்னை தமிழை என்று சொன்னேன் அல்லவா? ஏன் அன்னை தமிழ், ஏன் அது தாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு தாயின் கருவறை தான் குழந்தையின் முதல் வகுப்பறை என்று நீங்கள் சொன்னீர்களே. எங்கே குழந்தை கற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் கருவறையிலே இருக்கின்ற பொழுது அந்த மொழி அங்கே கற்பிக்கப்படுகிறது. எனவே முதல் வகுப்பறை அவருடைய தாயினுடைய கருவறை தான். நீங்கள் அரிச்சுவடி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அம்மா என்ற வார்த்தையை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. குழந்தை வாய்த்திலிருந்து பேசுகின்ற பொழுதே அம்மா என்று சொல்கிறது. அதுதான் நம்முடைய தமிழ் மொழியுடைய பெருமை. உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, மைய எழுத்து, இந்த 3ம் சேர்ந்த கலவைதான் அம்மா. இது யார்? நீங்க ஆசிரியரா சொல்லிக் கொடுத்தீங்க குழந்தைக்கு. பிறக்கின்ற பொழுதே அது அம்மா என்று சொல்கிறது. இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. எனவே அங்க அம்மா முதலில், தாய் தான் முதல் அங்கே ஆசிரியராக இருக்கின்றார். 6 வயசுல இருக்க நீங்க தான் இங்க ஸ்கூல்ல பாக்குறோமே, பெரிய பெரிய ஸ்கூல்ல தான் எல்கேஜி ப்ரீகேஜிக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். குழந்தைக்கு என்ன நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய வார்த்தை எங்ககிட்ட நீங்க இன்டர்வியூ வச்சு, குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெற்றவர்களுக்கும் இன்டர்வியூ. என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி படிச்சிருக்கீங்களா? ஐயா வச்சுக்கிட்டா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நடைமுறை உண்மைங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்க சொன்னாங்க பாருங்க, அப்துல் கலாம் ஆரம்பிச்சு அரசு பள்ளியில அதெல்லாம் இல்லையே. அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு நம்ம தயாரா இல்லையே. ஒரே ஒரு கேள்வி, அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு நம்ம தயாராக இல்லையே. அரசு பள்ளி உண்மையிலே நான் ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளியில் தான் அற்புதமான ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். அரசு பள்ளியில் தான் அற்புதமான பாடம் நடத்தப்படுகிறது. என்னுடைய பள்ளியிலே, அரசு பள்ளியில் நல்ல அறிவார்ந்த, தேர்ச்சி பெற்ற, பயிற்சி பெற்ற நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவங்க மனசு வச்சா வைக்கணும். ஐயா ஏதாவது சொல்ல வரணும். ஒரே ஒரு எனக்கு அம்மா பதில் சொல்லட்டும். அவங்க தான் சொன்னாங்க இல்லைங்களா, ஆசிரியர் பேராசிரியர்
ஆணிவேரி கல்லூரியினுடைய ஒப்பற்ற தமிழ் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். நான் ஒண்ணே ஒன்று கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வந்தா நிறைய செய்திகள் கிடைக்கும், பொது செய்திகள் நிறைய நாலேஜ் கிடைக்கும் என்று சொல்லி யாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுங்களா? தன்னுடைய மாலையை கூட்டிட்டு வரல, தான் பெற்றெடுத்த தன்னுடைய மகளை அழைத்து வந்திருக்கிறார் சொன்னால் ஒரு தாயாக இங்கே அவர்கள் விளங்குகிறார்கள் தான். பாருங்க, ஏன் மாணவியை கூப்பிட்டு வரல? ஐயா, ஆனா வந்துட்டு பெற்றோர்கள் குழந்தைக்கு பேசிக்க கத்து கொடுக்குறாங்க. ஆனா ஐடென்டிஃபை பசங்க என்ன இதுல பேசி இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ற டீச்சர்ஸ் தான். எல்லாம் இதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு, எதிர்கால சமுதாயத்திற்கு, ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் இந்த நாட்டினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடிய எதிர்கால மன்னர்களாக, நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய அவர்கள் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம், கல்வியை கற்றுக் கொடுக்கின்றீர்கள், அவனை கல்வியாளராக உருவாக்குகின்றீர்கள். ஆனால் சான்றோராக யார் மாற்றுவது? அதுதான் என் கேள்வி. இதுக்கு ஒரே ஒரு பதில். அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க. அப்துல் கலாம் தன்னுடைய அக்னி சிறகு நூலிலே அவரே கைப்பட எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? என்னுடைய தாயிடமிருந்து நான் கருணையை பெற்றேன், என்னுடைய தந்தையிடமிருந்து இந்த எளிமையை கற்றேன், அடிக்கின்ற அலையிடமிருந்து நான் உழைப்பை கற்றேன் என்று சொன்னார். என்று சொன்னால் இந்த மூன்றையும் அங்கே அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார்.